எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா நேற்றைய விலாகோட கண்டினியூவேஷன் தான். நேற்று எல்லாம் நான்வெஜ் எல்லாம் சமைச்சதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டோம். இலை வாங்கிட்டு வந்திருந்தோம். ஏன்னா மீன் புளிச்சது பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இலை வேணும். அதனால் சாப்பிட்றதுக்கு அப்படியே இலையும் வாங்கிட்டு வந்துட்டோம். எல்லாருமே இலையில தான் சாப்பிட்டோம். மீன் பொழிச்சது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதுவும் சுடு சாப்பாட்டுக்கு சூடாக வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் போட்ட உடனே எல்லோரும் ரவுண்டு கட்டி உட்காந்து சாப்பிட்டோம். மீன் குழம்பும் நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் டெசர்ட் இல்லாமல் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தோம். எல்லாருமே சாப்பிட்டு பையனுக்கு ஐஸ்கிரீம்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவரே ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பூர் கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த வீட்டுக்கு போய் ஒரு 2 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கிளம்பிட்டோம். அம்மாவும் அப்பாவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பியாச்சு. போகிற வழியில் வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆயில் சேஞ்ச் பண்ணோன்னு சொல்லிட்டு தான் மழையில் மாட்டி ஒரு 2 மணி நேரம் பெட்ரோல் பங்க்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை அந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு தான் எங்கள் வீட்டுக்காரர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். போகிற வழியில் இன்னொரு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோலாக மாற்றிட்டு எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு போனதும் பையனை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வீடு எப்படி இருக்குது, ஏன்னா 2 வாரமாச்சு போய், அதனால் வீட்டையெல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை கூட்டி மட்டும் விட்டுட்டேன். இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா இந்த வீடுக்கு முன்னாடி செடி வச்சுருக்கேன். அதில் பூத்தது தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நாட்டு செம்பருத்தி இல்லை, அடுக்காக சூப்பராக இருக்கும். ஆனால் செம்பருத்தி மாதிரியே தெரியாது. அதுக்கப்புறம் இதை இட்லி பூன்னு சொல்லுவோம். கீழே மண்ணில் வச்சா அப்படின்னா நல்லா பெருசாக வரும். இது கொஞ்சோண்டு மண்ணில் வச்சதுனால வளரவே இல்லை, சின்னதாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நாட்டு ரோஸ் 7 days அதெல்லாம் ஒரு சைடு வச்சுருக்கிறேன். இன்னொரு சைடு அழகுக்காக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் வச்சுருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் பராமரித்தேன். இப்போல்லாம் யாருமே பராமரிக்கிறதில்ல. போகும்போது மட்டும் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி இதுதான் எங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸு. எல்லாம் மழை வந்ததுனால அங்கங்கே காரையெல்லாம் இடிஞ்சு இருக்குது. இதை ரெடி பண்ணணும். சரி நாம் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெடி பண்ணிப்போம், கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. எனக்கு வீட்டில் எலுமிச்சை மரமும் வாழை மரமும் வைக்கணும்னு ஆசை. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க வாழை மரம் வைக்கவில்லை. ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் வைக்கக்கூடாதாமா. அதை வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு என்னை பிரெயின் வாஷ் பண்ணியே வைக்க விடலை. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு வரவில்லை ஒரு பேக்கரியில் காஃபி மட்டும் குடிச்சிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே மனசு இல்லை. ஏன்னா வீட்டுக்கு வந்ததும் பாத்திரம்லாம் கழுவணுமே, நிறையா பாத்திரம் போட்டு வச்சுட்டு வந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் எங்கள் அம்மா எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டாங்க. எனக்கு எந்த வேலையுமே இல்லை, டின்னர் மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே சந்தோஷம், ஐயோ வந்தது எந்த வேலையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட பக்கோடா கேட்டிருந்தேன். நானே போட்டு தரேன்னு சொல்லிட்டு பக்கோடாவுக்கு பதிலாக போண்டாவை போட்டு கொடுத்தாரு. அப்புறம் கரெக்டாக எங்கள் அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. சாப்பிட்டு லஞ்சு ஹெவியாக செஞ்சதுனால டின்னருக்கு ரசம் மட்டும்தான் வச்சுருந்தோம், ஒயிட் ரைஸ் கூட. அப்புறம் இப்போ அம்மா வந்ததும் பையன் அம்மா காலில் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன். தேங்க்யூ.